அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான டாபிக் வந்து மூடத்தனம் நமக்கு துக்கத்தை கொடுக்கும் என்றும், ஞானம் அதற்கு தீர்வை தரும் அப்படிங்கிற தலைப்புல நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபீல் ஃப்ரீயா என்கிட்ட எப்படி வேணா கொஸ்டின் கேளுங்க. உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டோட எப்படி சண்டை போடுவாங்களோ அந்த மாதிரி சண்டை போடுங்க. சரி, வெரி ஃபாஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம எல்லாரும் நம்மளை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? முட்டாள்னு நினைக்கிறோமா அல்லது அறிவாளின்னு நினைக்கிறோமா அப்படிங்கிறது என்னுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? முட்டாள் நினைக்கிறீங்களா இல்ல அறிவாளின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சில நேரத்துல முட்டாளான்னு நினைக்கிறோம், சில நேரத்துல அறிவாளியா நினைக்கிறோம் சார். சரி, பரவாயில்ல. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா மத்த எல்லாரையும் ஈஸியா முட்டாளாக்கிடும். இன்ஃபேக்ட் ஒரு புருஷனை எல்லா ஜென்ரலா ஒரு ஜோக்காக சொல்றேன். எல்லா வீட்லயும் போய் கேட்டீங்க அப்படின்னா ஒய்ஃப் வந்து கணவன் முட்டாள்னு சொல்லுவான், கணவன் வந்து ஒய்ஃபை முட்டாள்னு சொல்லுவான். இது எழுதி வைக்கப்படாத ஒரு விதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ நம் கண்களுக்கு அடுத்தவர்கள்ல வந்து எப்பயுமே முட்டாளா தான் தெரியுது. பசங்களுக்கு அம்மா வந்து பசங்க இப்படி முட்டாளா இருக்காங்களேன்னு, ஆனா அந்த பசங்க நினைப்பாங்க அம்மா இப்படி முட்டாளா இருக்காளே அப்படின்னு. சோ இப்படி அடுத்தவங்கள நம்ம ரொம்ப ஈஸியா முட்டாளா பாத்துறோம். நம்மள நீங்க சொன்ன மாதிரி வேணா அப்பப்ப முட்டாள்னு நினைக்கிறோமே தவிர அப்படி பெர்மனண்டா நினைக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சரி, பரவாயில்ல. இப்போ நம்ம பர்டிகுலரா தலைப்புல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, முட்டாள்தனம் தான் ஒருவனின் துக்கத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை நீங்க என்கிட்ட சண்டை போடணும். என்ன சண்டை போடணும்னா, அது எப்படிங்க? எவனாவது வந்து என்ன அடிக்கிறான், எவனாவது வந்து என்ன திட்டுறான், அதுக்கும் ஏன் முட்டாள்தனத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அப்போ அந்த அடித்தல், அந்த திட்டுதல் இதுதானே என் துக்கத்துக்கு காரணமாக இருந்தது. இதில் என் முட்டாள்தனம் எங்கே வந்தது? அப்படிங்கிற மாதிரி நான் சாம்பிள் எடுத்து கொடுக்குறேன். நீங்க என்கிட்ட கொஸ்டின் எப்படி வேணா கேட்டாலும் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து சொல்ல ட்ரை பண்றேன். ஏன்னா நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா, ஒருவன் அழணும் அப்படின்னா மூடத்தனத்தால் மட்டும்தான் அழ முடியும். அவன் கிட்ட முட்டாள்தனம் இல்லை அப்படின்னு சொன்னா அவனால அழவே முடியாது. அவன் எப்பயுமே சந்தோஷமா தான் இருப்பான் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். அதனால the choice is for you. இப்போ நீங்க என்கிட்ட சண்டை போடலாம். Just ask some questions. சார், ஒரு ஒரு செயல் வந்து தப்புன்னு தெரியும் சார். ஆனாலும் அது நம்மள என்ன பண்ணிரும் அப்படின்னு சொல்லி நம்ம தப்பா செஞ்சுருவோம் சார். அது திட்டு வாங்கும்போது அது தன்னை போல அழுக வந்துரும் சார். அதெல்லாம் எப்படி சார் கட்டுப்படுத்துறது? தப்புன்னு தெரிஞ்சு நீங்க சேம் சைட் கோல் போடுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, நான் முட்டாள்தனம் செய்கிறேன்னு ஒத்துக்கிறீங்க. நான் முட்டாள்தனம் இல்லாமல் இருக்கும் போதும் நான் கஷ்டப்படுகிறேன் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கிறேன். உங்க கொஸ்டினுக்கு அப்புறமா வரலாம். உமாமா பேசுறது மியூட் போட்டு பேசுறீங்களா? உமாமா பேசுறது எனக்கு இன்னும் கேட்கல. சரி, பரவாயில்ல. நானே கொஸ்டினாவும் இருந்து நானே பதிலாவும் இருந்து நானே ஆன்சர் பண்ண ட்ரை பண்றேன். கவனமா கேளுங்க. டவுட்ஸ் இருந்தா மட்டும் அட்லீஸ்ட் கேட்காம விட்டுறாதீங்க. உங்க சார்பா நானே கொஸ்டின் கேட்டு நானே ஆன்சர் பண்ண ட்ரை பண்றேன். ஓகேவா? உமாமா நீங்க பேசுறது எனக்கு கேட்கல இன்னும். ஏதோ பேச ட்ரை பண்றீங்கன்னு மட்டும் தெரியுது. சரி, இப்போ பொதுவா நம்ம எல்லாருமே நம்மளை பத்தி ஒரு அறிவாளி அப்படின்ற ஃபீலிங்ல தான் இருக்கும். நம்ம அடுத்தவங்களை மட்டும்தான் அதிகமா குற்றம் சொல்லுவோமே தவிர நம்மள அதிகமா குற்றம் சொல்றதே இல்லை. இப்படிங்கிறது தான் நம்ம லைஃப் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் ஆன்மீகம் அப்படிங்கிறது அப்படியே உல்டாவா பேசுது. அப்படின்னா என்ன சொல்லுதுன்னா, உன்னுடைய சுகமும் உன்னுடைய துக்கமும் 100% நீ மட்டும்தான் டிசைட் பண்ற, வேற யாருமே டிசைட் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா அழுத்தம் திருத்தமா பகவத்கீதையில கண்ணன் பேசியிருக்காரு. சரியா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஃபார்முலா உண்மையாச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்க கண்ணுக்கு இப்ப கேக்குது. என்ன சொல்ல வந்தீங்க?
மொத்தமாவே போயிடுது. அது எங்கிருந்து வருது? மேஜரா எல்லாரும் சொல்றது என்னன்னா, நான் சூப்பரா தான் இருக்கேன், நான் நல்லா தான் இருந்தேன், அவன் தான் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டான், அவன் தான் இதை பண்ணிட்டான், அவன் தான் இதை பண்ணிட்டான். ஒரு ஃபெயிலியர் வருது அப்படின்னா, இந்த ஃபெயிலியருக்கு நான் காரணம் இல்லை, இந்த ஃபெயிலியருக்கு அதுதான் காரணம், அதுதான் காரணம். யாராவது திட்டும் போது நான் நல்லா தான் இருந்தேன், அவன் திட்டினா அதனால நான் கஷ்டப்படுறேன், அவன் அடிச்சான் அதனால நான் கஷ்டப்படுறேன். We can give tons of example like this. ஏங்க, சூழல் எனக்கு அந்த மாதிரி மோசமா அமைஞ்சிருக்குங்க, அதனால நான் கஷ்டப்படுறேங்க. எனக்கு சூழல் அருமையான சூழல், நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல கணவன் அப்படின்னு அமைஞ்சிருந்தா நான் ஏன் கஷ்டப்பட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலா என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் காரணம் இல்ல, என்னுடைய கஷ்டத்துக்கு நான் காரணம் இல்ல, என்னுடைய துக்கத்துக்கு நான் காரணம் இல்ல, வெளியில எனக்கு அமையப்பட்ட சூழல்கள் மட்டும்தான் காரணம். இததான் வந்து பொதுவா எல்லாரும் ஸ்ட்ராங்கா ஒரு பிலீவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு உண்மையா இருக்கு. சரியா? பட் இது உண்மையாங்கிறது தான் பெரிய கொஸ்டின் மார்க். இது இல்ல அப்படின்னு கீதை சொல்லுது, அதை நான் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றேன். சரியா? எப்படி ப்ரூவ் பண்ண, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நேத்து ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அநேகமா உங்கள் ஒருத்தர் தான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என்னமா காரணம்? என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலையே, முடியலையேன்ற கவலையா இருக்கு. ஓ அப்படியா? பேசிட்டு இருக்கும்போதே அவங்களே சொல்றாங்க, என்னால கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், ஆனா என் பையனும் சம்மதிக்கணும், அதுக்கு உண்டான பொண்ணும் சம்மதிக்கணும், அவங்க சம்மதிச்சாதானே நான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். என் கையில என்ன இருக்கு? நான் என்னதான் பார்த்து சொன்னாலும் அவன் இது இல்லை, பிடிக்கல அவங்க சொல்லிட்டா. பேசுறது கேக்குது இல்ல எல்லாருக்கும்? கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு. இல்ல, நெட் கட் ஆயிடுச்சு, பவர் போயிடுச்சு, வைஃபை போயிடுச்சு, நான் டேட்டா ஆன் பண்ணியிருக்கேன், கேட்கலன்னா சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி பிரேக் ஆயிடுது, ஃப்ளோ கட் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி இந்த சூழல் தான் காரணம் என்று நம்ம ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு நல்லா சூழல் அமைஞ்சிருந்தா நான் சந்தோஷமா இருக்க போறேன், எனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் இஸ் இட் ட்ரூ ஆர் நாட் அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ உதாரணத்துக்கு கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொன்னா ஃபினான்ஸ் லாஸ் அப்படின்னு நேற்று அந்த கதை சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து என்கிட்ட பேசினாங்கன்னு, அந்த அம்மா பேசும்போது என் பையனுக்கு வந்து திருமணம் பண்ண முடியலையேன்ற வருத்தம் சொல்லும் போதே அவங்க தெளிவா சொல்றாங்க, ஆனா என் கையில எங்க இருக்குது? என் பையன் ஒத்துக்கணும், நான் என்னதான் பார்த்து ஒரு செலக்ட் பண்ணி கொடுத்தாலும் அவன் வந்து ஏதாவது குறை சொல்லிட்டு அவன் ஒத்துக்கல அப்படின்னா நான் என்ன பண்றது? சரி, எல்லாம் வந்து செட் ஆகும்போது அந்த பொண்ணு திடீர்னு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? என் கையிலேயே இல்லைங்க. ஸோ வாட் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நான் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி முடியல அப்படின்னு சொல்லும் போதே அது என் கையிலே இல்லை. உன் கையிலேயே இல்லாத விஷயம் என்று தெளிவாக புரிந்திருப்பால் நீ ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகணும்? See, when you do some mistake, you can stress yourself. நம்ம தப்பு பண்ணிட்டோமே, வருத்தப்படுறதுல அர்த்தம் இருக்கு. உன் கையிலேயே இல்லை அப்படிங்கிறது நமக்கே நல்லா புரியுது. நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பேன் அப்படின்னா அது முட்டாள்தனம்னு சொல்லாம அது அறிவாளித்தனம்னு எப்படி சொல்லுவீங்க? ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் கொண்டு வரேன். ஏன்னா அவங்க பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ன்னு ஃபீல் பண்ணிட்டு வராங்க. பட் அந்த ஸ்ட்ரெஸ் கம்ஸ் ஃப்ரம் தட் ஃபூலிஷ்னஸ். உங்க கையிலேயே இல்லாத விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கொள்ள முயற்சிப்பது என்பது முட்டாள்தனத்தை தானே குறிக்கிறது. திடீர்னு ஒருத்தன் வந்து அழுதுட்டு இருக்கான், ஏன்டா அழுதுட்டு இருக்க, மழை பெய்யலான்னு அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னா அது உன் கையிலேயே இல்லை, நீ அழுதுறதுல அர்த்தமே இல்லை, அப்படித்தானே சொல்லுவீங்க நீங்க? இந்த மாதிரி நம்ம லைஃப்ல இம்பாசிபிளான ஒரு விஷயத்த நான் ட்ரை பண்ணி அடையணும்னு நினைக்கிறது அப்படிங்கிறது ஃபூலிஷ்னஸ்னு புரிஞ்சாலே மோஸ்ட் ஆஃப் தி ஸ்ட்ரெஸ் நமக்கு கம்மியாயிடும் அப்படிங்கிறது. ஸோ த ஃபர்ஸ்ட் வே ஆஃப் ஃபூலிஷ்னஸ் நான் ப்ரூவ் பண்ற விதம் எப்படின்னா, we are always trying to convert the impossible to possible. அதாவது முற்றிலும் நம் கையில் இல்லாத விஷயத்தை நாம் கையில் எடுத்துக்கொள்ள முயற்சிக்கும் மூடத்தனமே நமது மோஸ்ட் ஆஃப் தி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் என்று புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அப்படிங்கிறார். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, மனைவிக்கு மேஜரா ஸ்ட்ரெஸ் எங்க வரும்? கணவனை அப்படி பண்ணிடணும், இப்படி பண்ணிடணும், மாத்திடணும் அப்படின்னு நினைப்பாங்க. பிள்ளைய மாத்திடணும்னு நினைப்பாங்க, கணவனை மாத்திடணும்னு நினைப்பாங்க. இப்படி அவர்கள் கணவன், உங்க மனசுதான் உங்க கட்டுப்பாட்டுல இருக்கு, உங்க மனசு உங்களால மாத்திக்க முடியும். ஆனா கணவனுடைய மனசை மாத்திக்கிறதுன்றது நம்ம கையில இல்ல, ஆனா மாத்துறதுக்கு ட்ரை பண்றோம். அதுல எவ்வளவு ஒரு பியூட்டின்னா, என் மனசு என் கட்டுப்பாட்டு இல்ல, என் மனசையே என்னால கட்டுப்படுத்த முடியல, ஆனா அடுத்தவங்க மனசை நான் கட்டுப்படுத்தி என் வழிக்கு கொண்டு வந்துடுவேன்னு நினைக்கிறேங்க இல்லையா? அதுக்கு முட்டாள்தனம்னு சொல்லாம வேற என்னங்க சொல்றது?
ஸோ திஸ் இஸ் தி மேஜர் ஃபூலிஷ்னஸ் வி ஆர் டூயிங். அண்ட் அவுட் ஆஃப் விச் என்ன நடக்குது அப்படின்னா சஃபரிங் மட்டும்தான் நடக்கும். அதே மாதிரி தான் பையனை மாத்திடணும்னு நினைக்கிறது. அவன் மனசு அவனுக்கு தான் கட்டுப்படும். உங்க மனசே உங்களுக்கு கட்டப்படக்கூடிய, ஏன்னா உங்க மனசு உங்க கட்டுப்பாட்டுல இருக்கு, அதுவே உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா then how it is possible? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அடுத்தவங்களை நீங்க கட்டுப்படுத்த முயற்சிக்கு பதிலா அவங்க எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போகட்டும், நான் சந்தோஷமா இருந்துட்டு போறேன்னு உங்க மனசை கட்டுப்பாட்டுல வைக்கலாம்ல. அப்ப அவங்க கிட்ட நீங்க எதிர்பார்க்கறது தானே உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா, உங்க எதிர்பார்ப்பை நீங்க குறைச்சிக்க ட்ரை பண்ணலாம்ல. உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள உங்க மனசை நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்களா? ஆனா நம்ம கட்டுப்பாட்டிலேயே இல்லாத இன்னொருத்தங்க மனசை எப்படியாவது புடிச்சு நம்ம வழி கொண்டு வரணும்னு நினைப்பீங்களா அப்படின்னா, இது முட்டாள்தனம்னு சொல்லாம வேற என்ன சொல்றது அப்படிங்கிறாங்க. So this is the first thing I am proving that foolishness creates the hurt. அதாவது நமக்கு மன வேதனையை கொடுப்பது நமக்கு இந்த மூடத்தனம் தான் என்பதை நான் அந்த ஃபர்ஸ்ட் திங்ல நான் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றேன். சரியா? வேற அதிகமான வழி அப்படின்னு சொல்லணும்னா அவமானம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? உங்களுக்கு பயங்கரமா எங்கெங்க ஹர்ட் ஆகுது அப்படின்னு கேட்டா, யாராவது என்ன அவமானப்படுத்திட்டாங்கன்னா என்னால தாங்க முடியல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. சரியா? வாட் யூ மீன் பை அவமானம்? அகெயின் எல்லாத்தையுமே நம்ம தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு நாம முட்டாளா வாழ்ந்துகிட்டு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு அடுத்தவங்களை குற்றம் சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கறதான் உண்மை. சரியா? இப்போ ஏதாவது ஒரு கதை சொல்லி புரிய வைக்கணுமா? ஓகே, ஒரு சின்ன கதை ஒண்ணு ஞாபகம் வருது. ஒரு குருவும் ஒரு சிஷ்யனும் பிச்சை எடுக்க போறாங்க. போகும்போது ஆனா இந்த குரு ஒரு புத்தர்னு வச்சுக்கோங்க, புத்தா ஸ்டோரியில தான் வரும். புத்தர் யாரு? பெரிய அரசன். ஆனா ஞானத்துக்காக எல்லாத்தையும் திறந்துட்டு அவர் பாட்டுக்கு பிச்சை எடுத்துட்டு வாழ்றாரு அப்படிங்கிற மாதிரி கதை. அவர் ஒரு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போகும்போது அந்த அம்மா அந்த புத்தரை பார்த்துட்டு சர்ற மாதிரியா திட்டுது, வேற லெவல்ல திட்டுது. ஏன் உழைச்சு சாப்பிட்டா ஆகாதா? இப்படி தடிமாடு மாதிரி இருக்கீங்களே, ஏன் இப்படி ஆஹா ஓகே என்ன திட்டணுமோ எல்லாம் திட்டிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்துல இருக்க சிஷ்யன் நம்மள மாதிரி ஆளுக்கு தானே. சோ மூடத்தனம் அப்படின்னு சொல்றோம். இவனுக்கு பயங்கரமா ரைஸ் ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஆகுது, கஷ்டம் வருது, இவனால தாங்க முடியல. எதிர்த்து திட்ட போகும்போது புத்தர் சொல்லிடுறாரு, நீ எதுவும் பண்ணாத அப்படின்னு சொன்ன உடனே ஒரு வழி இல்லாம குரு ஆங்கிலிக்கு கட்டுப்பட்டு அவன் பேசாம இருந்துடுறான். இவங்க அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவன் ரெஸ்ட்லெஸ்ஸாவே இருக்கான், பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கான். அப்படி திட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை சொல்லும்போது நீங்க உங்களை யாராவது திட்டி இருந்து நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்களா, அந்த சிச்சுவேஷன் உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கணும். சரியா? எவ்வளவோ இடங்கள்ல நீங்க அவமானத்தால நீங்க கஷ்டப்படுறீங்க இல்லையா, அந்த சிச்சுவேஷனை உங்க மைண்ட்ல ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ இந்த புத்தர் சொல்றாரு, அவர் கையில திருவோடு ஒண்ணு வச்சிருப்பாங்கல்ல, இந்தாப்பா இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அவன் ஓகே குருவே அப்படின்னு சொல்லிட்டு அதை கையில வாங்கிக்கிறான். அவர் கேட்கிறாரு, இந்த திருவோடி ஆறுது அப்படின்னா. குருஜி உங்களுடையதுதான், இப்போதைக்கு என் கையில நீங்க கொடுத்துருக்கீங்க. அப்படியா, சரி இந்த நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. பெர்மனண்டா நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொன்னான். நிஜமாவா குரு? உங்களுடைய திருவோடு எனக்கு கிடைத்ததுக்கு எவ்வளவு சந்தோஷப்படணும் நானு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சாரி வாங்கி வச்சுக்கிறான். வாங்கி வச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச தூரம் கழிச்சு கேட்கிறாரு, கண்ணாத திருவோடி ஆறுது? குருஜி இது என்னோடது. இப்போ முன்னாடி என்னோடதுன்னு சொன்னையே, அப்ப நான் எடுத்துக்கலையே, அது என் கையிலேயே இருந்தாலும் அது உங்களுடையதுன்னு தானே நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீயே வச்சுக்கோன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை நான் எடுத்துட்டேன், அதனால இது இப்ப என்னோட இது அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுக்குறான். அப்ப அவர் சிம்பிளா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒரு விஷயத்த நீ எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து தான்டா அது உனக்கு சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்க போகுது. இப்போ அந்த அம்மா திட்டினா, திட்டுன்றது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? அது உனக்கு சுகத்தை கொடுக்குமா துக்கத்தை கொடுக்குமா? துக்கத்தை கொடுக்கும். துக்கத்தை கொடுக்கும் அப்படின்னா அது ஏன் நீ கையில வாங்கிக்கிற? இப்ப நான் திருவோட கொடுத்தவொடனே சந்தோஷமா வாங்கிட்டேன். ஒரு நெருப்பு கட்டியை கொண்டு உன் கையில கொடுத்தா அதை சந்தோஷமா வாங்குவியா? ஐயோ குருஜி இது வேண்டாம் எனக்கு கொளுத்தும் அப்படின்னு தானே சொல்லுவேன். அப்போ அவள் நெருப்பு தணல்களை உண்மையில் கொட்டி கொண்டிருக்கின்றால், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஐயோ இது நமக்கு தேவையில்லாத விஷயம், நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அது என்னுடையது இல்லை, நான் எடுத்துக்கல. சரியா? நெருப்பு தணல்கள் வருதுன்னே வச்சுக்கோ, அது நீ தொட்டாதானே சுடும், அது நீ எடுத்துக்கவே இல்லைன்னா உன்னை எப்படி சுடும் அது? நான் அதை எடுத்துக்கவே இல்லை, நீ ஏன் தேவையில்லாம எடுத்துக்கிட்டு நீ சுட்டுக்கிட்ட? உன்னை யார் அதை எடுக்க சொன்னது? அது சுடும்னு தெரிஞ்சும் நீ எடுத்துக்கிறியே, நீ முட்டாளா? சோ அகெயின் அந்த முட்டாள்தனை எப்படி ப்ரூவ் பண்றாருன்னு பாருங்க.
ஏண்டா இட்ஸ் a mere sound, it's a vibration in the air. அது வந்து என் காதுக்குள்ள போகணுமா கூடாதான்றதே நான் தான் டிசைட் பண்ணணும். போனதுக்கு அப்புறம் அதை வந்து ஜோக்கா எடுத்துக்கணுமா அல்லது சீரியஸா எடுத்துக்கணுமான்னு நான் தான் டிசைட் பண்ணணும். இப்போ ஒட்டு மொத்தமா when I have that freedom, நீ ஏன் நெருப்பு தணல்களை போட்டு கையில எடுத்துக்கிட்டு நீ சுட்டுக்கிட்டு இப்போ அவளை திட்டிட்டு இருக்க? It is your foolishness which hurts you. It is not that girl hurts you. அதாவது அந்த பெண் உன்னை ஹர்ட் பண்ணல, உன்னுடைய முட்டாள்தனம் உன்னை ஹர்ட் பண்ணி கொண்டிருக்கிறது என்று தயவு செய்து உணர முயற்சி செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையில வருதுன்னு புரிஞ்சுக்கோங்க. சரியா? இது அப்படின்னு யோசிங்க. பண்றதுக்கெல்லாம் அடுத்தவங்க மட்டும்தான் நீங்க பட முடியுமே தவிர, நீங்க அதை அவமானமாவே நினைக்கல அப்படின்னா அவங்க அவமானப்படுத்தினதுதான் மிச்சம். பட் இட் இஸ் நாட் கோயிங் டு டச் அஸ். நம்மை அது எதுவும் செய்ய முடியாதுன்னு புரியுதா? அதை புரிஞ்சாலே மோஸ்ட் ஆஃப் தி ஸ்ட்ரெஸ் நமக்கு காண போயிடும். இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க, இதுவே நினைப்பா போச்சு. நம்ம அம்மா கூட சொன்னாங்க, எனக்கு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியலன்ற ஸ்ட்ரெஸ்ஸை விட 100 பேர் கேட்கும் போதுதான் எனக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. நீங்க கேட்கிற விஷயம் நல்ல விஷயமா இருந்தா எடுத்துக்கோங்க, சந்தோஷப்படுங்க. கேட்கிற விஷயம் பைத்தியக்காரத்தனமா விஷயமா இருந்தா அதை தூக்கி குப்பையில போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. அதை ஏங்க எடுத்துக்கிட்டு நம்ம கஷ்டப்படணும்? இஸ் இட் நாட் அவர் ஃபுல்னஸ் அப்படின்னு கேட்டேன். சரியா? இஸ் இட் லைக் திஸ் தானே இருக்கு. இன்னும் ஒரு படி மேல போயிட்டு அவங்க என்ன சொன்னேன்னா, ரோட்ல ஒரு பைத்தியக்காரன் போயிட்டு இருந்தான், அவன் வந்து உங்களை பார்த்து திட்டிட்டு இருக்கான். நீங்க என்ன செய்வீங்க? சரி லூசு பையன், அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதானே போயிட்டே இருந்தா நீங்க அறிவாளி. இவன் எப்படி என்ன திட்டலாம் அப்படின்னு அவனோட நீங்க சொன்னீங்க. அறிவாளி. Having understood that he is a fool, அவன் வந்து வாய்க்கு வந்தது சார் ஸ்ட்ரக் ஆகுதுங்க சார். நான் தானே தப்பு பண்ணிருக்கேன், அப்ப நான் தான் லூசு. அப்போ நான் லூசா இருந்தா நான் சஃபர் ஆகிறதுல அர்த்தம் இருக்கு. இப்போ நீங்க 100% நீ உங்க விஷயத்துல தெளிவா இருந்தீங்க அப்படின்னா, நான் லூசுங்களான்னு திட்டும் போது லூசு பைய திட்டிட்டு இருக்கான், அவனுக்கு என்ன தெரியும் நம்மளை பத்தி அப்படின்னு கூலா இருந்திருக்கலாம்ல. ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2, உண்மையிலேயே நீங்க லூசுன்னு ஃபீல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அட லூசுங்களா அப்படின்னு நான் திட்டினவன, ஆமா நான் இவ்வளவு பெரிய லூசுங்கிறது உண்மைதானே, அவர் சரியா தானே சொல்லியிருக்காரு, நல்லது அப்படி சொன்னாதான் நான் திருந்துறதுக்கு வசதியா இருக்கும். அதுவும் பாசிட்டிவா தான் எடுத்துக்க போறீங்க இல்லையா? ஹர்ட் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல வரேன். only 2 options are there. when someone hurts you, someone tells ஏதோ வார்த்தைகளை சொல்லும் போது நமக்கு ஒண்ணு அதுல உண்மைன்னு எடுத்துக்கிட்டு திருந்துறதுக்கு வெளியே பார்க்கணும். அது உண்மையே இல்லை அப்படின்னா அதை கண்டுக்க வேண்டியதே இல்லையே, அவங்க ஏதோ தெரியாம சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக் இட் ஈஸியா எடுத்துட்டு போகலாம். அதை நம்ம போறது இல்லை அப்படின்னா அது நம்மளுடைய முட்டாள்தனம் தானே. இதையே நம்ம தேவையில்லாம அடுத்தவங்களை குற்றம் சொல்லிட்டு தெரியணும் என்று புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அப்படிங்கிறாங்க. சரியா? ஸோ திஸ் இஸ் தி செகண்ட் கேஸ் ஐ வாண்டட் டு டெல். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஃபினான்சியல் லாஸ் எடுத்துக்கலாம். இதுக்கே கூட நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவேன். இப்போதைக்கு நம்ம வந்து எல்லாத்தையுமே ஒரே கிளாஸ்ல கிளப் பண்ண முடியாதுன்றதுனால ஷார்ட்டா போறேன். அவமானம் அப்படின்றத நம்ம நிறைய பேசுறோம். ஆனா ஒரு திருடன் அப்படின்னு உங்களை யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை விட எனக்கு அவமானம் வேற என்னங்க இருக்கு? நான் தூக்கு மாட்டி தொங்கிடுவேன் அப்படிங்கிறான் ஒருத்தன். திருடர்கள் ஜாக்கிரதை அப்படின்ற போஸ்டர்ல ஒரு திருடனுடைய போஸ்டர் வந்தவொடனே அந்த சக திருடர்கள் கிட்ட அவன் பேசுறான், டே ஐயா அவன் பெரிய ஆளாயிட்டான் தெரியுமா, ஏன் போஸ்டரும் வந்துருச்சு இல்ல திருடர்கள் ஜாக்கிரதைன்னு போலீஸ்காரன் ஒட்டின போஸ்டர்ல அப்படின்னு சந்தோஷமா பேசுறான். சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க திருடுத்தனம் அப்படிங்கிற பட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய துக்கம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. ஆனா இன்னொரு பையன் அதை வந்து பெருமையா நினைக்கிறான். நீங்க எது சரி எது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனா வாட் யூ ஃபீல் தட் இஸ் கிவிங் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்ல வரேன். நீங்க துக்கம்னு நினைச்சா துக்கமா இருக்கு, நீங்க சுகம்னு நினைச்சா அது சுகமா இருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரேன். அப்போ அவ்வளவு பெரிய ஒரு திருட்டுத்தனம் அப்படிங்கிற ஒரு பட்டம், ஒருவன் சுகம் என்று நினைத்து சுகப்படுகின்றார், நாம் அதை துக்கம் என்று நினைத்து துக்கப்படுகின்றோம். அப்போ இந்த சிச்சுவேஷன், இந்த
பண்ணாது. இந்த பட்டத்தை நீ எப்படி எடுத்துக்கிற அப்படிங்கிறத பொறுத்து தான் உனக்கு சுகமா துக்கமான்னு மாறுது. இப்ப வெளி சூழல் என்பது எவ்வளவு பெரிய டம்மி பீஸா இருக்குன்னு புரியுதா அப்படின்னு கேட்கிறேன். சரியா? சிமிலர்லி வேற என்ன சொல்லலாம்? நெக்ஸ்ட் மேஜர் ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு ஹர்ட் ஆகுதுன்னு வேற என்ன சொல்லிடுவீங்க? ஃபினான்சியல் லாஸ் வேணா சொல்லிடுவாங்க. சரியா? இந்த ஃபினான்சியல் லாஸ் வரும்போது எங்களுக்கு பயங்கர ஹர்ட்டா இருக்கு. ஸோ எப்படி லாஸை வந்து எப்படிங்க சந்தோஷமா எடுத்துக்க முடியும்? என்னுடைய முட்டாள்தனம் கூட அது காரணம் இல்லை. ஏன்னா நான் வந்து பெர்ஃபெக்டா ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணேன். ஏன்னா நம்ம கையில இல்லைங்க. நீ எவ்வளவுதான் பக்காவா ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி முறையாக அறிவோடு நீங்கள் பிசினஸ் செய்திருந்தாலும் அது நம்ம தலையெழுத்து லாஸ் வரணும்னா வரத்தான் செய்யும். அதை அவாய்ட் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப லாஸ் வரும்போது எனக்கு மைண்ட் ஹர்ட் ஆகுது. அதுக்கு எப்படி ஏன் முட்டாள்தனம் காரணம்னு சொல்லுவேன்? இன்ஃபேக்ட் நான் அறிவாளித்தனமா நான் தெளிவா ப்ரொசீஜரா ப்ராப்பரா பண்ணியிருந்தும் எனக்கு லாஸ் ஆகுது அப்படின்னா அது எனக்கு ஹர்ட் ஆகுதுன்னா அதை எப்படி நான் வந்து என்னோட முட்டாள்தனம்னு சொல்லுவேன் என்று நீங்கள் ஒரு கேள்வியை கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு கிளாஸ் வந்து நானே எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். அடுத்தடுத்த கிளாஸ்ல நான் கேள்வி மட்டும் தான் கேட்பேன். யூ ஷுட் ட்ரை டு ஆன்சர் இட். ஓகேவா? ஒன்லி தென் இந்த கிளாஸ் வில் பி இன்ட்ரெஸ்டிங். இன்டராக்டிவா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். ஒன் சைடடா போச்சு அப்படின்னு சொன்னா நீங்க பாட்டு தூங்கிட்டு இருப்பீங்க நிறைய பேர். ஓகேவா? பட் நீங்க கேள்வி கேளுங்க, நான் ஆன்சர் சொல்றேன். அல்லது நான் கேள்வி கேட்கணும், நீங்க ஆன்சர் சொல்லணும். இன் திஸ் வே தி செஷன் வில் பி ஹைலி யூஸ்ஃபுல் டு யூ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப நான் இது வரைக்கும் வந்து உங்களுடைய முட்டாள்தனமே உங்களுடைய துக்கத்திற்கு காரணம்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஃபைனலே எல்லாரும் துக்கப்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஃபினான்சியல் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபினான்சியல் லாஸும் கூட சார் ஒரு டவுட். உண்மையும் கேளுங்க. சார் இப்போ வந்து அடுத்தவங்க முன்னாடி வந்துட்டு நம்ம வந்துட்டு அவங்க அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறோங்க சார். அதுக்கப்புறம் விட்டு கொடுத்து சரி ஓகே இதனால என்ன வந்துச்சு நம்ம மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறோம் சார். ஆனாலும் நம்ம மனசு அதுக்கப்புறம் வந்துட்டு இல்ல நீ அவங்க முன்னாடி அப்படி கேட்டிருக்கலாம் இப்படி கேட்டிருக்கலாம் அந்த மனசை எப்படி சார் கண்ட்ரோல் பண்றது? புரியுது. நீங்க முதல்ல இருந்து எங்கதான் வர்றீங்க அப்படின்னு நினைக்கிறேன். See, we are not understanding what is the mind, what is the happiness, where it is. அதை நான் ப்ரூவ் பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க இந்த நான் சொல்ற விஷயங்களை ஆழமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணமா மனசு வந்து திரும்ப திரும்ப 100 கொஸ்டினை கேட்டுக்கிட்டே இருக்கு. நம்ம அப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம், இதை மிஸ் பண்ணிட்டோம், அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்படின்னா யூ வாண்டட் டு பி பெர்ஃபெக்ட் இன் யுவர் சென்ஸ். நான் பெர்ஃபெக்டா இருக்கணும், நான் தப்பே பண்ணிடக்கூடாது, நான் இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு இந்த பெர்ஃபெக்ஷன்ல ஒரு அடிக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியுது நீங்க கொஸ்டின் கேட்கும்போது. பகவத்கீதையில தெளிவா ஒரு விஷயம் சொல்லுது, நீங்க பெர்ஃபெக்டா இருந்தா ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லல. ஹாப்பினஸ்க்கான சீக்ரெட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். நல்லவனா இருந்தா ஹாப்பியா இருக்கான்னு சொல்லல, பெர்ஃபெக்டா இருந்தா ஹாப்பியா இருக்கான்னு சொல்லல. ஸோ தி சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறேன் நான். அதை தான் நான் இங்க வந்து ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உங்க மனசு அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு, அதுல முட்டாள்தனம்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் வந்து உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. அது என்ன முட்டாள்தனம்? அந்த முட்டாள்தனத்தை நீக்கிறது எப்படி? இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த அன்னெசரி தாட்ஸ் உங்களுக்கு வராது. ஏன்னா யூ ஆர் ட்ரைங் டு பி ஹாப்பி த்ரூ எ பெர்ஃபெக்ஷன், பட் இட் இஸ் இம்பாசிபிள். தென் வை ஷுட் பி ட்ரை? அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அப்ப தேவையில்லாம அந்த தாட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடுவீங்க. ஏன்னா சந்தோஷமா வாழணும்னா பெர்ஃபெக்டா இருந்தாதான் முடியுமாக்கும்னு நினைச்சுக்கிட்டு உங்க மனசு அல்லாடுது. ஆனா சந்தோஷத்துக்கும் பெர்ஃபெக்ஷனுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே மைண்ட் வந்து அதை பத்தி சிந்திக்காது. அப்போ ரைட் ட்ராக்ல சிந்திக்க ஆரம்பிக்கும். அப்ப ஏன் வைஸ் மேன் திங்கிங்னா என்ன, ஒரு ஞானத்தோடு இருக்கிறதுனா என்ன, இப்படி சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. அது உங்களை நல்வழிப்படுத்தும். பட் இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது உங்க அவுட் ஆஃப் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நீங்க முடிஞ்ச விஷயத்தை திங்க் பண்றது அதை விட முட்டாள்தனமான விஷயம். சரி இனிமே எப்படி பண்ணணும்னு யோசிச்சா கூட பரவாயில்ல, பட் யுவர் மைண்ட் இஸ் திங்கிங் அபவுட் தி பாஸ்ட், பட் இட் இஸ் 100% foolishness தானே. ஸோ தேர்ஃபோர் இது வந்து ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு இந்த கிளாஸ் முடியும் போது புரிய ஆரம்பிக்கும். இப்போதைக்கு நான் ப்ரூவ் பண்ண விரும்புறது வந்து நம்மளுடைய துக்கத்திற்கு நம்மளுடைய முட்டாள்தனமே காரணம்னு புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அந்த முட்டாள்தனம் என்னன்னு புரியணும், அந்த முட்டாள்தனத்தை நம்ம எப்படி எடுக்கணும்னு தெரியணும். இது எடுத்தாச்சு அப்படின்னா அன்னெசரி தாட்ஸ் எல்லாமே காணாம போயிடும். இன்ஃபேக்ட் ஃபூலிஷ்னஸ்க்கு ரீசனே அன்னெசரி தாட்ஸ் தான். why we are unnecessarily producing the thoughts அப்படிங்கிறது நம்ம வந்து ஒவ்வொன்றா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறேன். இப்போ உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டேன், பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு அடிக்ஷன் அன்னெசரி தாட்ஸா மாறுது. ஹியூமன் எரர் இஸ் மண்டேட்டரி. அதெல்லாம் யாராலையும் தடுக்க முடியாது. எரர் தான் வரத்தான் செய்யும். தப்பு நடந்தா அந்த தப்புல இருந்து திருத்திக்கிட்டு போயிட்டே இருக்கணுமே தவிர தப்பு பண்ணிட்டேனேன்னு உட்காந்து அழுகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லைன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். சரியா? சரி ஓகே, நம்ம பேக் டு ஃபைனல் திங் வந்துடலாம். ஸோ ஃபினான்சியல் லாஸ் அப்படிங்கிறத பத்தி பேசிட்டு இருந்தோம். இந்த ஃபினான்சியல் லாஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா
நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னா, பிச்சை எடுத்து வாழ்ற ஒரு சூழல் வந்தா பேசாம தூக்கு மாட்டி தூங்கிடலாம்ப்பா. இறைவன் அப்படி ஒரு நிலைமை நமக்கு கொடுத்துடக் கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா நிதர்சனமான ஒரு உண்மை, சத்தியமான உண்மை. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. பிச்சைக்கார ஃப்ரெண்டு. ஸோ அவர்கிட்ட எனக்கு எப்படி அறிமுகமாச்சு அப்படின்னு சொன்னா, அவர் பிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது புல்லாங்குழல் ஊதிட்டே பிச்சை எடுத்துட்டு இருந்தாரு. "ஏன் இவ்வளோ அழகா புல்லாங்குழல் வாசிக்கிறீங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நீங்க இத 4 பேருக்கு சொல்லிக் குடுத்தா நல்லா சம்பாதிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஐடியா குடுக்கும்போது, அவர் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனாரு. ஸோ எனக்கு என் மேலயும் நீங்க இந்த அளவுக்கு அக்கறை வச்சு பேசுறீங்க அப்படிங்கிறதுனால, நான் உங்களுக்கு சீக்ரெட் எல்லாமே நான் சொல்லப் போறேன் அப்படின்னு என்ன கூப்ட்டு, அவர் வந்து கொஞ்சம் நொண்டி நொண்டி நடக்கிற மாரி நடிப்பாரு. தலையில வெள்ள டை அடிச்சிருக்காரு. ஸோ ஹி இஸ் அன் யங்ஸ்டர். வந்து எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்றாரு. "நான் வந்து இந்த பிச்சை தொழிலுக்காக இத மாரி வேஷம் போட்டுட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க என் மேல காட்டுன அக்கறைக்கு நன்றி. ஆனா எனக்கு எந்த ஹெல்ப்பும் தேவையில்ல. ஏன்? ஏன்னா, நான் எல்லா ப்ரொஃபஷனையும் பார்த்துட்டேன். எனக்கு இதுல கிடைக்கிற திருப்தி வேற எந்த ப்ரொஃபஷன்லயும் இல்ல" அப்படின்னு சொன்னாரு. சரியா? இன்னைக்கும் அவரு என்கிட்ட ஃப்ரெண்டா தான் இருக்காரு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். சரியா? ஸோ வை இட் இஸ் ஹேப்பனிங். இப்ப நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? பிச்சை எடுக்கிற சூழலுன்றது தூக்குல மாட்டுல தொங்குறது அப்படின்னு ஒருத்தன் ஃபீல் பண்றான். நம்ம ஃபீல் பண்றோம். பட் பிச்சை எடுக்கிறது தான் பெஸ்ட் ப்ரொஃபஷன் அவன் ஃபீல் பண்றான். ஐ அம் நாட் டெல்லிங் தட் அந்த பெக்கர் ஃபீல் பண்றது ரைட்ன்னு நான் சொல்ல வரலங்க. பட் வாட் ஐ அம் டெல்லிங் யூ இஸ் யுவர் திங்கிங் மேக்ஸ் யூ தி ஃபீலிங் அப்படிங்கிறது. அந்த தாட்ஸுக்கும் உங்க உணர்வுக்கும் உள்ள தொடர்பை மட்டும் நான் வந்து கோடிட்டு காட்ட விரும்புறேன். சரியா? அப்போ இங்க வந்து உங்க தாட்ஸ் என்ன சொல்லுது? இந்த மாதிரி ஒரு சூழல்னா எனக்கு பயங்கர துக்கம்னு சொல்லுது. பட் நேச்சுரலி அந்த சூழல் வரும்போது துக்கம் தான் வரும். ஏன்னா உங்க தாட் தான் அந்த துக்கத்தை பிரதிபலிக்குது. சரியா? அவனும் லூசு பையன் தான். என்ன பொறுத்த வரைக்கும் பெக்கிங் இஸ் நாட் a குட் ப்ரொஃபஷன். ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் அந்த பெக்கிங் அப்படிங்கிற ப்ரொஃபஷன் குட்னு நினைக்கிறதுனால அவனுக்கு சுகத்தை கொடுக்குது. ஸோ சிச்சுவேஷன் இஸ் சேம். பெக்கிங்ன்ற சிச்சுவேஷன் பிச்சை எடுக்கிற சூழல் வந்து அதை துக்கம்னு நினைக்கிறவனுக்கு துக்கத்தை கொடுக்குது. அதை சுகம்னு நினைக்கிறவனுக்கு சுகத்தை கொடுக்குது. ஏன் பிச்சைக்காரன் நினைக்கிறது தப்புன்னு சொல்றேன்? அதுதான் சுகத்தை தானே கொடுக்குது. அவன் சுகமா தானே இருக்கான். அவன் அறிவாளியான்னு கேட்டா அறிவாளி இல்லை. ஏன்னா நாளைக்கே கவர்மெண்ட்ல ஒரு லா ப்ரொடியூஸ் பண்ணி எவனும் பிச்சைக்காரன் எல்லாம் இருக்கக்கூடாது, பிச்சை எடுத்தா நாங்க ஜெயில போட்டுருவோம்னு சொன்னா அவன் அழத்தான் போறான். சரியா? அந்த சிச்சுவேஷனை அவன் பாசிட்டிவா பார்க்க போறது இல்ல. பட் நான் என்ன ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன்னா, இப்ப இதுல இருந்தே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க யாராவது அறிவாளியா இருந்தா சீக்ரெட் என்ன அப்படின்னா, when you are able to say everything is a positive, that is the right thought. சரியா? அப்போ இந்த இடத்துல எதெல்லாம் நீங்க வந்து நெகட்டிவா ஃபீல் பண்றீங்க, பிச்சை எடுக்கிற சூழல் ரொம்ப நெகட்டிவா ஃபீல் பண்ணீங்க, துக்கத்தை கொடுக்குது. பாசிட்டிவா ஃபீல் பண்ணா சுகத்தை கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ திஸ் இஸ் த ரிலேஷன் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறேன். அப்போ உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களுக்கு துக்கமோ சுகத்தையோ கொடுக்கிறது அப்படின்னு நீங்க ப்ரூஃப் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க துக்கப்பட்டா அதுக்கு நீங்க தானே காரணம். அப்ப நம் எண்ணங்களை வைத்து நானே துக்கப்படுகின்றேன் என்றால் நான் முட்டாள்னு சொல்லாம வேற என்ன சொல்றது என்பதை சார் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். சார் இருந்தாலும் அது நல்ல நிலைமையில இருந்துட்டு, அத ஏத்துக்க முடியுமாங்க சார்? திடீர்னு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு ஏத்துக்க முடியுமாங்க சார்? ஏத்துக்க முடியுமா முடியாதா இஸ் த கொஸ்டின். சரியா? நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், பிச்சைக்காரன் மனுஷனா இல்லைன்னா எங்கேயோ இந்த வேற்று நாட்டு ஜந்துவா? He is also a human being. It's all in the tuning of the mind. It's all in the way of understanding அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு ஒருத்தன் வந்து அதாவது அவங்க கேட்கிற கொஸ்டின் சூப்பரான கொஸ்டின் தான். அதாவது இம்மிடியட்டா எப்படி நான் சேஞ்ச் ஆக முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கறாங்க. ஆனா மனசோட நேச்சரை இன்ஸ்டன்டா மாத்த முடியுங்கிறது தான். அதாவது ஒரு 20 வருஷமா பயங்கர திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அப்பா இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள வந்ததுன்னா இப்படி நிற்பாங்க. அப்போ மனசு இன்ஸ்டன்ட்ல மாறும். எதை வச்சு மாறுது அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங்கை பேஸ் பண்ணி மாறுது. அது ரைட் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்து ராங் அண்டர்ஸ்டாண்டிங்கும். பட் அண்டர்ஸ்டாண்டிங்கை பேஸ் பண்ணி மனசு மாறுதுங்கிறத நீங்க பிராக்டிகலா பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு இருக்கிற இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களால மாத்திக்க முடியல. பட் இஃப் யூ ஹேவ் அ ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் கீதா செட், பகவத்கீதையில கண்ணன் சொன்ன அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள போச்சு அப்படின்னா இன்ஸ்டன்டா உங்க மைண்ட மாத்த முடியும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். சரியா? சோ இன்ஸ்டன்டா மாத்த பிசிக்கல் பாடியால முடியாது. நீங்க யோகா கத்துக்கிறீங்க, பிராணாயாமம் கத்துக்கிறீங்க. இதுக்கெல்லாம் வந்து யூ நீட் அ பிராக்டிஸ். 3 மாச கோர்ஸ், 6 மாச கோர்ஸ்லாம் சொல்லி தர்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா அத்தனை நாள் நீங்க எடுத்தே ஆகணும். வேற வழி இல்ல. பட் மனச மாத்துறதுக்கு அப்படிங்கிறதுக்கு நீங்க இன்ஸ்டன்டா கூட மாத்திக்கலாம். வாட் யூ நீட் இஸ்ன்னா ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான் தேவை. ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கறதுக்கு உண்டான கிளாஸ் தான் அவ எனக்கு உங்ககிட்ட கொடுத்திருக்கா. இப்ப ஐ அம் ஜஸ்ட் இன்ட்ரோடியூசிங் மைசெல்ஃப் தட் how we are hurting ourselves by foolish understandings.
வாழ்க்கையை பூரா தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு நாமளே கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நான் இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். சரியா? வாட் இஸ் தி ரைட் அண்டர்ஸ்டாண்டிங், ஹவு டு சேஞ்ச் அவர் செல்ஃப் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். சரி, இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாம் புரிஞ்சுதா அப்படின்றத மட்டும் நீங்க சொல்லுங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. எல்லாரும் புரிஞ்சதுன்னாவது சொல்லுங்கம்மா, அமைதியா இருக்கீங்க. ஓகே சார், புரிஞ்சது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிறதும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அது வந்து மொட்டையா நான் சொல்லல, அதை நான் ப்ரூவ் பண்ணிருக்கேன். சரியா? ஆமா. எஸ் சார். தேங்க் யூ. தேங்க் யூ. அப்ப நாம எல்லாருமே முட்டாள்னு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அக்செப்ட் பண்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது. நம்ம எல்லாமாவும் இருக்கோம். நம்ம வந்து நம்மளால சந்தோஷமா வாழ முடியல அப்படின்னா நம்ம முட்டாள்னு ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். அதுதானே இன்னைக்கு நான் ப்ரூவ் பண்ணிருக்கேன். உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்கள் துக்கத்திற்கு காரணம்னு ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க எண்ணத்தை வச்சுக்கிட்டு நீங்களே துக்கப்பட்டு இருந்தா அவனை முட்டாள்னு சொல்லாம என்ன சொல்றது? ஒருத்தன் வந்து ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, அவன் வந்து ஒரு நிலையில போய் அவன் தலையை வச்சு முட்டிக்கிட்டே இருக்கான். அவனை பார்க்கும்போது ஐயோ பாவம் பைத்தியம். ஏங்க அவனை பைத்தியம்ன்றாங்க? இங்க தன்னையே அவன் வருத்திட்டு இருக்கான் பாருங்களேன், அவன் தலையை போய் அவனே முட்டிட்டு இருக்கான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க எண்ணத்தை வச்சு நீங்களே உங்களை குத்திட்டு தானே இருக்கீங்க. அப்ப நம்ம எல்லாம் யார் அப்படின்னா பைத்தியம் தானே. ஃபர்ஸ்ட் திங் we have to accept it. இப்போ பைத்தியமாக இருந்து கொண்டு நான் பைத்தியம் இல்லை என்று சொல்வது அதை விட பெரிய பைத்தியக்காரன். அதோட பெரிய முட்டாள்தனம். பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல போனீங்கன்னா எந்த பைத்தியம் தன்னை பைத்தியம்னு ஒத்துக்கிறது இல்லை. அதனாலதான் அங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க. எப்ப அந்த பைத்தியம் தன்னை பைத்தியம் ஒத்துக்கிச்சோ இவன் திருந்திட்டான்னு சொல்லிடுவாங்க. சோ நம்ம எல்லாம் எப்படிப்பட்ட பைத்தியம்னா பைத்தியமாக இருந்து கொண்டு நான் பைத்தியம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பைத்தியங்கள். ரொம்ப ஹர்ட் பண்றேன்னு நினைக்கிறாதீங்க. இட்ஸ் a fact. அதனால சொல்ல வேண்டியது. சரியா? ஓகே. சோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, எண்ணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த தாட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வாழ்றோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான தாட் இருக்கு. உங்களுக்கு சுகமா இருக்கிறது இன்னொருத்தருக்கு துக்கமா தெரியுது. சுகமா இருக்கிறது உங்களுக்கு துக்கமா தெரியுது. இதுவே பெஸ்ட் ப்ரூஃப் தானே. அப்போ இங்க வெளியில உள்ள சூழல் வந்து நம்மள சுக துக்கத்தை கொடுக்கல, நம்மளுடைய எண்ணம் தான் அந்த சுக துக்கத்தை கொடுக்குது அப்படின்றத இட்ஸ் a வெரி சிம்பிள் ப்ரூஃப் தானே. இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. பிச்சைக்காரன் இருக்கிற சூழல்ல சந்தோஷமா இருக்கான், நம்மளால முடியல. திருடன் அவமானப்படுறத பெருமையா நினைக்கிறான், நம்மளால முடியாதது. அப்போ சூழல் ஒன்னாதான் இருக்கு, பட் இட் இஸ் டோட்டலி இம்பாசிபிள் அப்படிங்கிற மாதிரியா இருக்கு. அப்போ எண்ணங்கள் தான் அடிப்படை அப்படிங்கிறத நீங்க இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதை எப்படி நான் வைஸ் திங்கிங்கா மாத்துறது, அந்த தாட்ஸ் எல்லாத்தையுமே எப்படி வைஸ் தாட்ஸ் ஞானமயமான எண்ணங்களாக மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போதைக்கு இன்னொரு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம சொல்லி முடிக்கலாம். நீங்க கேட்கணும், இந்த மாதிரி நீங்க கேட்டாதான் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்னொரு முக்கியமானது என்னன்னா, இந்த அதுவும் முக்கியமா வயசானவங்களுக்கு வலி வேதனை அப்படின்றத சொல்லலாம். தம்பி, உடம்புல வலியும் வேதனையும் வருது வயசாக, இதுக்கும் என் முட்டாள்தனத்துக்கும் என்ன சம்பந்தம்? வலி வேதனை வந்தானா கஷ்டமா தானே இருக்கு, இந்த கஷ்டத்துக்கு எப்படிப்பா என் முட்டாள்தனத்தை போய் சம்பந்தப்படுத்த சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கிறதா நினைச்சிட்டு நானே கேள்வியை கேட்டு நானே பதில சொல்றேன். சரியா? அப்போ இந்த இடத்துல இந்த வலி வேதனை என்பது என்னை கஷ்டப்படுத்துகிறது. எனது மூடத்தனம், நான் அறிவாளியா இருந்தாலும் முட்டாள்தனமா இருந்தாலும் முட்டாளா இருந்தாலும் எனக்கு வேதனை வலி வந்துருச்சுன்னா நான் அழுதுதானே ஆகணும். ஏன்னா இந்த கேள்விக்கு பதில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஏற்படுகின்ற வலி வேதனையை நீங்க எப்படி அனுபவிக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு நான் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றேன். இப்போ உதாரணமா உங்க குழந்தை வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது உங்களை ஓங்கி ஓங்கி அடிக்குது. சரியா? அந்த அடி உங்களுக்கு வலியே கொடுத்தாலும் கூட, என் குழந்தை எப்படி அடிச்சது தெரியுமா, அப்படி எனக்கு வலிச்சது, எனக்கு வலிக்கிற அளவுக்கு என் குழந்தை அடிச்சாண்டி அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, அங்க வலியை வேதனையை நீங்கள் சுகமாக எடுத்துக்கொள்கிறீர்கள்னு அர்த்தம். ஏன்னா என் குழந்தை அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து ஜாலியா நீங்க பேசும்போது உங்களுக்கு கிண்டலு நக்கலு நையாண்டின்னு வேற லெவல்ல தாக்கி பேசுவாங்க. ஆனா நீங்க திக் ஃப்ரெண்டா பாக்குறதுனால, அதை ஜாலியா எடுத்துக்கிறதுனால அந்த வேர்ட்ஸ் எதுவுமே உங்களுக்கு ஹர்ட் ஆகுறது இல்லை. சரியா? அதே மாதிரிதான் இந்த உடல் வலி வேதனையும் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற விஷயத்தை பொறுத்தது.
அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரேன். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஜிம்முக்கு போறது. ஜென்ட்ஸ் லேடிஸ்க்கு இன்னைக்கு ஜிம்முக்கு போறாங்க. ஜிம்முக்கு போயிட்டு வலி வேதனைகளை விலை கொடுத்து வாங்குகிறார்கள். ஜிம்முக்கு போறதுக்கு பைசா கொடுக்கணும்ல, பைசா கொடுத்தா அவன் என்ன சுகத்தை கொடுக்குறானா துக்கத்தை கொடுக்குறானா? ஒவ்வொரு நீங்க ஃபுல் அப் ஷோ வாட் எவர் இட் மே பி, ஒவ்வொன்றும் பண்ணும் போதும் வலி வேதனைகளை நீங்கள் வாங்குவதற்காகத்தான் ஜிம்முக்கே போறீங்க. ஆனா அந்த வலி வேதனைகளை நீங்கள் நெகட்டிவா பாக்குறது இல்ல. அந்த வலி வேதனைகள் எனக்கு நன்மைக்கே அப்படின்னு நீங்க பாக்குறதுனால அது உங்களுக்கு துக்கமா தெரியல. சோ நான் என்ன சொல்றேன்னா, அந்த வலி வேதனையே காணாம போயிடும் அப்படின்னு சொல்ல, வலி வேதனை இருக்கட்டும், துக்கமா சுகமா அப்படிங்கிற அந்த எடுத்துக்கொள்ளுகின்ற அந்த விஷயம் கண்டிப்பா உங்க கையில தானே இருக்குன்றதானே நான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த வலி வேதனைகளையும் கூட நீங்கள் எனக்கு இறைவன் தந்த பிரசாதம்னு எடுத்துக்கலாமே. எங்க சயின்ஸாவே நான் ப்ரூவ் பண்றேன். சயின்ஸ்ல என்ன சொல்லுதுன்னா, ஒரு உடம்புல ஒரு இடத்துல வலி எடுக்குது அப்படின்னா அந்த வலி அப்படிங்கிறது நன்மை அப்படிங்கிறது. ஏன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படிங்கிறத அது இண்டிகேட் பண்ணுது. இட்ஸ் அ சென்சார். அப்ப இந்த ப்ராப்ளம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்க நேரா டாக்டர் கிட்ட போறீங்க, அவர் எக்ஸ்ரே எடுத்து பாக்குறாரு, அதுக்கு உண்டான சொல்யூஷனை கொடுக்குறாரு. இப்ப ஒருவேளை இந்த வலி வரல அப்படின்னா உங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம போயிருக்கும். நீங்க டாக்டர் கிட்ட போயே இருக்க மாட்டீங்க. அப்ப அது உள்ளேயே பெரிய புண்ணாயி கடைசியில பெரிய டேஞ்சரா போய் முடியும். சரியா? அதுக்கும் எக்ஸாம்பிள் இருக்கு. கேன்சர்லாம் முதல்லயே தெரியாது. அது நல்லா முத்துனதுக்கு அப்புறம் தெரிஞ்சது. அதனால அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல, செத்தே போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு லேசா அடிச்சா கூட டக்குன்னு வலிக்கும். ஏன்னா அந்த இடத்துல சம் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத நமக்கு இண்டிகேட் பண்ணுது. அது சுயமாவே உள்ள டாக்டர் இருக்காரு, பெரிய டாக்டர், அவரே வந்து ஆட்டோமேட்டிக்காவே சரி பண்ணுவாரு. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது நமக்கு வெளியில இருக்கிற டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டுறோம், அவங்க சரிப்படுத்திக்கிறாங்க. சரியா? அப்போ ஒரு காய்ச்சல் வருது அல்லது ஒரு முதுகு வலி வருது, என்ன வலி வந்தாலும் இட்ஸ் an indicator டு டூ வாட் டு வாண்ட் டு டூ. நீங்க என்ன பண்ணணும், அடுத்து எவ்வளவு ரொம்ப வருத்திக்க கூடாது. இப்போ உங்க மேடம் கூட தெரியுமா என்னன்னு தெரியல, நீங்களாம் நியூ கமர்ஸ். ஸோ அந்த முழங்கால்ல இந்த ஜவ் ஏதோ கிழிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம். வலின்னு சொல்லும் போது நேரா போய் அவங்க ஸ்கேன் எடுத்து பாக்குறாங்க, லேசா கிழிஞ்சிருக்குமா. நெக்ஸ்ட் 1 மந்த் நீங்க கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா அது தானா ஜாயின் ஆயிடும். இதுதான் உங்களுக்கு சொல்யூஷன், கொஞ்சம் டேப்லெட்ஸும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த வலி வந்ததுனால 1 மந்த் கம்ப்ளீட் ரெஸ்ட். இப்ப மறுபடியும் எப்பயும் போல டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வலி வேதனையை நீங்க எப்படி துக்கம்னு சொல்லுவீங்க? இட்ஸ் an இண்டிகேட்டர் டு கியூர் அவர் செல்ஃப் தானே. அப்ப எல்லாமே நீங்க எடுத்துக்கிற விதத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்போ நீங்க இந்த வலி வேதனைகளை சொல்லிட்டோமா, எவனாவது வந்து அடிக்கிறானே, எவனாவது அடிச்சா அந்த வலி வருது. அந்த வலியை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆனா இப்ப நமக்கு அடிக்கிறவங்க யாரு அப்படிங்கறத பொறுத்து வலி கூடுறதை நீங்க நல்லா கவனிக்கலாம். அதான் முதல்லயே சொன்னேன், குழந்தை அடிச்சா அது டேக் இட் ஈஸி, ஆனா எதிரி அடிச்சா அது பயங்கரமான வேதனை. அப்ப வேதனைங்கிறது உடல் வேதனையையே அதிகரிப்பதாக காட்டுவதோ குறைத்து காட்டுவதோ உங்கள் மனம் தான் என்று புரிகிறதா, உங்கள் எண்ணம் தான் என்று புரிகிறதா? இப்படி நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு நான் சொல்ல வரேன். சோ எனக்கு ஃபுல்லாவே நான் திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா, உங்களுடைய எண்ணத்தின் குறைபாடு அல்லது எண்ணத்தின் முட்டாள்தனம் நமக்கு துக்கத்தை தருகிறது என்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஸோ வைஸ் திங்கிங்னா என்னன்றதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின்ஸ் கேளுங்க. இதை எப்படிப்பா முட்டாள்தனம்னு சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கொஸ்டின் கேளுங்க அப்படிங்கிற. எதுவும் தோணலன்னு நினைக்கிறேன். அப்ப இதெல்லாம் நீங்க நான் சொன்னதை ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா இன்னைக்கு இருந்து இல்லையா உங்களால யார் மேலேயும் குற்றம் சொல்ல முடியாதுங்க. பெரிய டேஞ்சர். இந்த கிளாஸை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்கிட்ட சண்டை போடாம. ஏன்னா உங்களுக்கு கஷ்டம் வந்தா யாரை குற்றம் சொல்லணும்? உங்களை பார்த்துதான் சொல்லிக்கணும். அந்த வடிவேல சொன்னோம்ல, வேணும்டா உனக்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னா உன்னுடைய முட்டாள்தனம் தானே. படுமனமே படு, உன் முட்டாள்தனத்துக்கு இது தேவைதான் என்று இனிமேல் உங்களைத்தான் காட்டிக்கொள்ள முடியுமே தவிர அடுத்தவர்களே உங்களால குற்றம் சொல்லவே முடியாது. ஏன்னா உங்களின் சுகத்திற்கும் துக்கத்திற்கும் நீங்களே காரணம் அப்படிங்கறத நீங்க முழுமையா அக்செப்ட் பண்ணும்போது there is a big danger that you cannot blame others. அது டேஞ்சர் கிடையாது, அதுதான் உன்னதமானது. நீங்க எப்ப அடுத்தவங்களை குற்றம் சொல்லாம இருக்கிறீங்களோ அப்ப அன்பை வளர்க்க முடியும். இன்னைக்கு நம்ம குடும்பத்துல அன்பே இல்லாம போனதுக்கு காரணமே அடுத்தவங்களை குற்றம் சொல்லிட்டு தெரியறது தான். எப்ப நம்ம குற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டோமோ ஆட்டோமேட்டிக்கா லவ் வில் இன்க்ரீஸ் அண்ட் ஹாப்பினஸ் வில் இன்க்ரீஸ். அதுதான் ஆக்சுவலா ட்ரூத். சரியா? ஈகோ இருக்கிறவங்களுக்கு தான் இது டேஞ்சர்னு சொல்றேன். பட் லவ் இருக்கிறவங்களுக்கு இது வரம் அப்படின்றதையும் சேர்ந்து புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற. சரியா?
வேற என்ன டவுட்ஸ்? சரி யோசிங்க. நீங்க வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நெக்ஸ்ட் டைம் வரும்போது என்கிட்ட சண்டை போடுற மாதிரி அது என்ன, அது எப்படி முடியும், அது எப்படி முடியும், எப்படி வேணா கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. சரியா? ஏன்னா 100% கிளாரிட்டி கிடைக்கணுங்க. மனசை மாத்துறது எளிதுன்னு சொன்னேன். ஆனா எப்போ அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா மட்டும்தான். 100% அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அரைகுறைய அண்டர்ஸ்டாண்ட் ஆனாலும் மனசு மாறாது. பியூர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுன்னா இன்ஸ்டன்டா மனசு மாறிடும். அப்ப பியூர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா இதை சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் ஆன்மீகத்துல சொல்லுவாங்க. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது சிரவணம் மட்டும்தான். சிரவணம் தான் கேட்கறது. நான் சொல்லிட்டேன். ஆனா சொன்ன விஷயத்த அவன் சொல்றது உண்மையா? என்ன அவன் பாட்டுக்கு ரொம்ப பேசிட்டு இருக்கான், அது எப்படி உண்மையா இருக்க முடியும்? நான் அழுதான் நான் மட்டும்தான் காரணம்ங்கிறானே என்று மீண்டும் மீண்டும் உங்களுடைய அனுபவங்களை வைத்து நீங்கள் மரணம் செய்ய வேண்டும். மீண்டும் மீண்டும் உங்களுடைய ஓன் எக்ஸாம்பிள்ஸை கொண்டு வந்து நான் 4-5 எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். உங்க லைஃப் டைம் எக்ஸாம்பிள்ஸை கொண்டு வந்து நீங்களா மனனம் பண்ணி நீங்கள் முடிவுக்கு வர வேண்டும். அதுல உங்களுக்கு டவுட்ஸ் வந்ததுன்னா மறுபடியும் என்கிட்ட சண்டை போட வரணும். அது எப்படி இந்த இடத்துல எனக்கு டவுட் வருது, என் எண்ணத்தை மட்டுமே குற்றம் சொல்லாதே. அது என்னென்னமோ சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு என்னென்ன தோணுதல்ல கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க, என் பூர்வ ஜென்ம பாவம். நான் நல்லவளா இருக்கணும்னு நினைச்சாலும் என்னால இருக்க முடியல, ஏதோ ஒன்று என்ன புஷ் பண்ணி தள்ளிட்டு போகுது. ஸோ வாட் எவர் தி கொஸ்டின்ஸ் யூ ஹேவ் யூ கேன் ஸ்ட்ரைட் அவே ஆஸ்க் மீ. அது எல்லாத்துக்குமே நம்ம டீட்டெயிலா நான் புரியணும் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா வைஸ் திங்கிங் நான் டைரக்டா கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் நான் ஃபூலிஷ் திங்கிங் இஸ் தி ரூட் காஸ் ஃபார் தி சஃபரிங் புரியணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காவே வைஸ் திங்கிங் மேல உங்களுக்கு ஆசை வரும். வைஸ் திங்கிங்கை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பீங்க. பட் இதுவே புரியல அப்படின்னா வைஸ் திங்கிங் மேல ஆசையே வராது, அதை ஃபாலோ பண்ணணும்னு தோணாது. ஸோ therefore I'm insisting again and again, think that we are all number one fools. ஆனா எவ்வளவு பெரிய ஃபூல்னா, ஃபூலா இருந்துகிட்டு ஃபூல் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய ஃபூலா நேத்து வரைக்கும் இருந்தோம். ஆனா இன்னையில இருந்து நீங்க அப்படி சொல்ல போறது இல்ல. இன்னைக்குல இருந்து நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னா, ஐ எம் தி ஃபூல் பிகாஸ் ஐ எம் கிரைங். நான் அழுதுட்டு இருக்கேன்னா நான் தான் ஃபூல். இது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா எங்க நம்ம முட்டாள்னு தெரிஞ்சாதானங்க நம்ம அறிவாளி ஆக முடியும். இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதாவது இந்த குடிகார சென்டர்ஸ், டி அடிக்ஷன் சென்டர்ஸ், பைத்தியகார ஹாஸ்பிட்டல், இதுல எல்லாமே வந்து மேஜர் சைக்காலஜியில அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு மேஜர் தடை என்னன்னா செல்ஃப் டினையல்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. மறுத்தல். அதாவது நீங்க பைத்தியக்காரங்க நான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நான் என்னையும் சேர்த்துதான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, சரியா? யாருக்காவது ஹர்ட் ஆகிடாம. ஸோ இப்போ பைத்தியக்காரன் நான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கும்போது இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பைத்தியக்காரத்துல இருந்து வெளியே கொண்டு வந்துட முடியும். ஆனா நான் பைத்தியமே இல்லை அப்படின்னு நீங்க வந்து என்கிட்ட செல்ஃப் டினை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அதெல்லாம் கிடையாது, நான் அறிவாளி தான், நான் என் திங்கிங்லாம் கரெக்டா தான் இருக்கு, ஆனாலும் கஷ்டம் வேற எங்க இருந்தோ வருது, என்கிட்ட இருந்தெல்லாம் எனக்கு கஷ்டம் வரல, இப்படி நீங்க பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னா சான்ஸே இல்லை. நமக்குள்ள ஒரு சேஞ்ச் கொண்டு வரதுக்கு வழியே இல்லை. ஏன் சொல்றேன்னா டி அடிக்ஷன் சென்டர்ஸ்ல, அதாவது ட்ரங்க் அடிக்ட்ஸ் 24 மணி நேரம் குடிக்கிறான் அப்படிங்கிறதுனாலதான் அவங்களை கொண்டு போயிட்டு அந்த சென்டர்ஸ்ல வைக்கிறாங்க. அந்த சென்டர்ஸ்ல சைக்காலஜி போயிட்டு கவுன்சிலிங் கொடுக்கும்போது, தம்பி நீங்க வந்து ட்ரிங்க்ஸ்க்கு அடிக்ட் ஆயிட்டீங்கன்னு சொன்னா, சீச்சி அடிக்ட் ஆகலாம் சொல்லாத, குடிப்பேன் அவ்வளவுதான், நான் அடிக்ஷன் கிடையாது என்று வாதிடுகின்றான். அப்ப செல்ஃப் டினை. இவன் எப்போ ஆமா நான் குடிக்க அடிக்ட் ஆயிட்டேன் நான் ஒத்துக்கிறானோ அப்பதாங்க நாங்க அடுத்த ஸ்டெப்பே வைக்க முடியும், அவனை மாத்த முடியும். அவன் முழு நேர குடிகாரனா இருந்துகிட்டு நான் குடிகாரன் இல்லைன்னு பேசிட்டு இருக்கிறவன நான் எப்படி மாத்துறது அப்படிங்கிறத சைக்காலஜிஸ்டுடைய பெரிய தலைவலி. அந்த மாதிரி நம்ம யாரும் இருந்துட வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரை டு அக்செப்ட் வாட் இஸ் தி ரியாலிட்டி. நம்ம தாட்ஸ் தான் நம்மளை கஷ்டப்படுத்துதுன்றதை ஆழமா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டேன்னா ஆமா நாம தான் பைத்தியக்காரத்தனமா இருக்கோம் அப்படின்றத எப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களோ இந்த சேம் மொமெண்ட் நம்மளுடைய திங்கிங் வைஸ் திங்கிங்காக மாறும் என்று நான் முழுமையாக நம்புகின்றேன். வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா நம்ம செஷனை முடிச்சுக்கலாம். உங்க மேடம் கிட்ட கமெண்ட்ஸ் அனுப்புங்க கண்டிப்பா. சோ எத்தனை பேர் எந்த அளவுக்கு புரிஞ்சது அப்படிங்கிற கமெண்ட்ஸ் அனுப்புங்க. அது அடுத்தடுத்து நான் எப்படி எடுத்துட்டு போறதுன்றதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா. ஓகே, இப்ப முடிச்சுக்கலாமா? ஓகே, thank you to all of you for participating. See you. Thank you, sir. Thank you, sir.